ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிஸ்டோரியா வான் ஸ்வாட் எபிசோட் 11 தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே 1/1000 அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை பத்தி தான் சொல்றாங்க. இந்த ஃபார்முலா இந்த டவரோட கிரெடிட் சிஸ்டம் இதுக்கு பயன்படுமா. ஒரு கிரெடிட்டை ஒரு மாஸ்டருக்கு அவங்க அசைன் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு 1000 கிரெடிட்ஸ் இருக்கிற மேஜோட ஸ்ட்ரென்த் அளவுக்கு இருக்குமா. ஆனா 270 கிரெடிட்ஸ், அதாவது இந்த மாஸ்டரை பத்தி நம்ம சொன்னா அந்த ஃபார்முலா வச்சு நம்ம பார்த்தா இதுக்கு 2,70,000 கிரெடிட்ஸ் அளவுக்கு இருக்கும். அந்த மாஸ்டர் ஒரே ஒரு அட்டாக் தான் பயன்படுத்துது. இதனால அந்த இடம் அப்படி அழியுது. நீங்க விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாஸ்டருக்கு நிறையவே சக்தி இருக்கு. இதை நம்ம எப்படி தோக்கடிக்க போறோம். லியானா, நம்ம இப்போ திரும்ப போய் ஆகணும். வர வழியில ஒரு பேசேஜை பார்த்தேன், அந்த வழியை நம்ம போகலாம். அங்க எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. விக்னல் ஒண்டி அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி தடுக்கலாம் ட்ரை பண்றான். இருந்தாலும் அந்த மாஸ்டர் அது எல்லாத்தையுமே உடைச்சு போட்டு வருது. விக்னல் ரொம்ப பயந்து போயிடறான். அது அதோட ப்ரூட்டல் ஃபோர்ஸை வச்சா என்னோட இதை உடைச்சது. அந்த மாஸ்டரும் அப்படியே தாக்கலான்னு வரும். அதுக்குள்ளேயே அங்க வில் காப்பாத்திடுறான். அந்த மாஸ்டருக்கு என்னதான் வேணும், அது எதுக்கு இப்படி பயங்கரமா தாக்குது. நான் அந்த மாஸ்டரை பத்தி நம்ம அகாடமியோட லைப்ரரியில படிச்சிருக்கேன். அது ஒரு கிரேட்டர் கிளாஸ் டீமன் டைப் ஆஃப் ஈவில் ஃபேமிலில இருந்து வந்ததான். இது எப்பயுமே 25வது ஃப்ளோர்ல தான் இருக்குமா. ஆனா இந்த மாதிரி மாஸ்டர் இது இந்த இடத்துல என்ன பண்ணுது. கண்டிப்பா இது அங்க வந்தாங்களே ஒரு 2 மேட்ச் அவங்களோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நம்மளால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியுமா? இல்ல, அதுங்க கீழே நம்மளதான் தேடின்னு இருக்கு. இப்போ நம்மளால போக முடியாது, கஷ்டம் தான். இங்க நிறையவே ஈவில் சென்டனலும் ஈவில் கார்டியனும் இருக்கு. கண்டிப்பா அந்த பெரிய மாஸ்டர் கிராண்ட் டூக் அதுதான் ஆர்டர் போட்டிருக்கோம், இந்த மாதிரி எல்லாருமே கண்டுபிடினு. சோ அதனாலதான் இதுங்க தேர்துன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வரும்போது நிறைய மாஸ்டரை பார்த்திருப்போம்ல, அது எல்லாமே எந்த போயிருக்கும். அதுக்கு காரணமும் இதுதான். அப்போ நீ என்ன சொல்ல வர, நம்மளால தப்பிக்க முடியாதா என்ன? அப்பனா நீ என்ன சொல்ல வர, நாங்க எல்லாருமே இங்கேயே இறக்க போறோமா? இல்ல, இப்போ நம்மளுக்கு வேற வழியும் இல்ல. பின்னாடியே லியானாவும் யோசனை இருக்காங்க. இப்போ என்ன பண்றது, எல்லாருமே ஒரு மாதிரி பயத்துல இருக்காங்க. இப்போ நாங்க என்ன பண்ணோம் அது கூட எங்களுக்கு சரியா தெரியல. அந்த நேரத்துல கரெக்டா வில்லும் சொல்றான், இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்ல, நம்ம அந்த மாஸ்டரை தோக்கடிக்கணும். நீ என்ன சொல்ற, இது ஒரு முட்டாள்தனமா இருக்கும். அதுங்களை நம்மளால எப்படி தோக்கடிக்க முடியும்? இல்ல, என் கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு பெரிய பெரிய மாஸ்டர் இருக்குன்னா அது கண்டிப்பா மொத்த ஃப்ளோஸையும் அதோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். அதுபடிதான் ஆர்டர் கொடுத்து இது தேட சொல்லுது. நம்ம எப்படியாச்சும் அந்த கிராண்ட் டியூக் அந்த பெரிய மாஸ்டரை தோக்கடிச்சிட்டாலே போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு செயினும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆகும். அது ஒரு வழி, நம்மளுக்கு ஒரு ஓப்பனிங்கும் கிடைக்கும். நம்ம ஈஸியா வெளியிலயும் போக முடியும். அதே மாதிரி நம்ம அந்த மாஸ்டரையும் பார்த்திருப்போம். அந்த மாஸ்டர் ஒரு கேட் வழியா தான் சமனா இங்க வந்திருக்கோம். ஆமா, இவன் சொல்றது கரெக்ட் தான். நம்ம கீழே இருக்கிற அந்த லோ லெவலான மாஸ்டரை கொன்னாலே போதும். சோ ஒரு நம்பிக்கையும் கிரியேட் ஆகும், நம்மளால தப்பிக்கவும் முடியும். நீங்க எல்லாருமே ஸ்டூபிடா இருக்காதீங்க. அவன் சொல்றான்னு நீங்க கேக்குறீங்க. அவன மாதிரி ஒரு நோ டேலண்ட், அவன் சொல்றதெல்லாம் நம்ம எப்படி கேட்க முடியும்? கீழே போனா நம்ம கண்டிப்பா சேர்த்து தான் போக போறோம். இல்ல, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் ஒன்னும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண போறது இல்ல, ஏன்னா எனக்கு மேஜிக்கை யூஸ் பண்ண வராது. அந்த விஷயம் தான். இப்போ யாரும் உன்னை நம்ப போறா? அதுக்குள்ளேயே அங்க வீங்னலா சொல்றான், வாய மூறியா? இந்த மாதிரி அவன் என்ன நிறைய வாட்டி காப்பாத்திருக்கான். அவனோட நாலேஜும் அவனோட டெடிகேஷன், அதனாலதான் அவன் காப்பாத்தினான். அதனால நான் அவனை நம்ப போறேன். ஆமா, அதே மாதிரி நானும் தான். ஷியானோ ஒத்துக்கிறான். இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு நான் இவன் கூட சேர்றேன்லாம் இல்ல. நம்ம எப்படி பார்த்தாலும் சண்டை போட்டுதான் ஆகணும், அதனால தான் நான் ஒத்துக்கிறேன். அங்க லியானா கிட்டயும் நம்ம விக்னல் சொல்றான், நான் உன்னோட ஃப்ரெண்டு, நீ என்னோட ஃப்ரெண்டை நம்ப மாட்டியா? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான், நான் நம்புறேன். நான் தான் சொல்ல போனா ஸ்டார்டிங்ல தப்பா சொல்லிட்டேன். வில் நம்மளுக்கு ஒரு ஷீல்டா இருப்பான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா உண்மையை சொன்னா ஷீல்டு கிடையாது. அவன் தான் நம்மள வழி நடத்துற லீடர் மாதிரி. நான் எல்லாருமே ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கும் போது நீ குழம்பாம இருக்க. அதாவது உனக்கு என்ன பண்ணும் அது தெரிஞ்சிருக்கு. சோ வழி நடத்துங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, நாங்க அதே மாதிரி பண்றோம். அட உங்க எல்லாருக்குமே என்ன பைத்தியம் முத்தி போயிச்சா என்ன? இதுக்கு அந்த நோ டேலண்ட் அவன் சொல்றதெல்லாம் கேட்டு இருக்கீங்க. ஏன்னா அவனோட பிளானை வச்சு அந்த மாஸ்டர்களை எப்படி கொல்ல முடியும்? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான் ஜூலியஸ். ஏன்னா என்னால தனியா அதை போட்டு தள்ள முடியாது. முக்கியமா உன்னோட பவர் எனக்கு தேவைப்படுது. ப்ளீஸ் ஜூலியஸ், இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணு. உன்னோட பவரை கொஞ்சம் கொடு. அதுக்கு பதிலா எல்ஃபியோட ட்ரிக்ஸை பத்தி நான் உனக்கு சொல்றேன். சோ இதனால எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சரி அப்புறம் என்ன, இந்த இடத்த விட்டு எல்லாருமே உயிரோட தான் வெளியில போறோம். இதுக்கப்புறம் பிளானும் ஆரம்பிக்குது. அங்க ஜூலியஸ் அவனோட குளோனை வச்செல்லாம் தாக்குறான். ஒரு குளோனையும் அது அசால்ட்டாவே உடைக்குது. இப்பதான் அந்த பிளானை பத்தி சொல்றாங்க. வில் ஆல்ரெடி சொல்லியிருப்பான், எல்ஃபியோட ட்ரிக் பத்தி உனக்கு சொல்றேன்னு. அதுல எல்ஃபி யூஸ் பண்ற ஒரு விஷயத்தையும் அவன் சொல்லியிருப்பான். அது என்னன்னா எல்ஃபி ஒரு ஆர்க் வாய்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாளாம். இப்போ சாதாரணமா 2-3 குளோனை உருவாக்கும் போது ஒரு குளோன் உடைஞ்சா போதும், அது இன்ட்ராப்ட் ஆனாலே மொத்த குளோனும் உடைஞ்சிரும். ஆனா இந்த ஆர்க் வாய்ஸ் இதுல அப்படி இல்ல. இது ரொம்ப டிஃப்ரெண்ட். அதாவது என்னதான் அது உடைஞ்சு போனாலும் அவளைக்கும் மொத்த குளோன் அஃபெக்ட் ஆகாது. இந்த இன்கான்டேஷன் அவன் தொடர்ந்து பண்ற மாதிரியே தான் இருக்கும். அவனுக்கு இது வேணா ஈஸியா தெரியலாம், ஆனா இது ரொம்ப கஷ்டமான விஷயம் பண்றது. அதே மாதிரி அவங்களோட பிளான் தொடர்ந்து போது அந்த மாஸ்டரும் அந்த குளோன் எல்லாத்தையுமே அழிச்சு நொறுக்க ஆரம்பிக்குது. இந்த சைடு வில்லும் கரெக்டான டைமிங்க்கு தான் வெயிட் பண்றான். எப்போ ஜூலியஸ் கரெக்டான டைம்ல அந்த பேரேஜ் அதை யூஸ் பண்ண போறான். அதுக்கான டைவர்ஷனையும்
டைம் நாங்க வேற கொடுக்கணும். கரெக்டான டைம் பார்த்து அவங்க எல்லாருமே அந்த மாஸ்டர் மேல தாக்குறாங்க. ஒரு வாய்ப்பை வச்சு ஜூலியஸும் அந்த பெரிய அட்டாக் பண்றான். அவ்வளவுதான், கதையே முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. நான் புக்லயும் அவன் படிச்சிருப்பான், அதோட விங்ஸ் எல்லாமே ரொம்ப அயன் மாதிரி இருக்குமா. அங்க கோலட் ரொம்ப ஷாக் ஆகுறா. அட, என்னால நம்பவே முடியல, ஜூலியஸோட ட்ரம்ப் கார்டையே இது அப்படியே பிளாக் பண்ணிச்சு. இத பத்தியும் வில் வந்து சொல்லியிருப்பான், அதோட கிரெடிட் சும்மா இல்ல, 270 கிரெடிட். சோ அதால கண்டிப்பா இதையும் பிளாக் பண்ண முடியும். சோ அதே மாதிரி தான் விஷயமும் அங்க ஏற்பட்டிருக்கும். பரவாயில்ல, இதுக்கும் நம்ம கிட்ட பேக்கப் பிளான் இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி அந்த ஐஸால அதோட விங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். அந்த டைம்ல நம்மளோட லியானா அவளோட ஸ்பீடான அட்டாக் வச்சு அதோட விங்ஸ்ல எங்க வந்து ஹர்ட் ஆகுமோ கரெக்டா அந்த இடத்துல தாக்க போவா. அப்படி ஒர்க் ஆன போதும் நம்மளால கண்டிப்பா அதை தோக்கடிக்க முடியும். அதே மாதிரி லியானாவும் தாக்கலான்னு போறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரியுது இந்த மாதிரி அங்க ஏதோ ஒரு பேரியர் இருக்கு. அப்பனா இது ஆக்டிவேட் பண்ணது அந்த 2 மேஜ் அவங்களோட வேலையா. அந்த பேரியரை தாண்டி ஏதோ ஒரு அட்டாக்கும் அவங்க 2 பேரை தாக்கலான்னு வந்து வில்லும் கீக்கி கிட்ட சொல்லி ஒரு பேரியரை ஓபன் பண்றான். அந்த பேரியர் கொஞ்ச நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்குது, அதுவும் அப்படியே உடைய ஆரம்பிச்சது. இதனால வில் போட்டுன்னு இருக்க அந்த பிரஷியஸான கண்ணாடி அது வந்து உடைஞ்சு போயிடுது. சோ வில்லும் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா எப்படியும் இவங்க தப்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல. இல்ல, வில்லோட ஷீல்டால நான் வந்து எப்படியே தப்பிச்சிட்டேன். இதெல்லாம் வில்லோட ப்ரொஃபஸரும் பார்த்துன்னு இருப்பாரா. எட்வர்டு சொல்றாரு, நம்ம சீக்கிரமா போனோம், பசங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருக்காங்க. இந்த சைடு அங்க லியானாவும் சொல்றா, இப்போ நீங்க வந்து இங்க இருந்து ஓடி ஆகணும். சோ நீங்க வந்து ஓடுங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த பெரிய மான்ஸ்டர் அதை வந்து நான் பாத்துக்கிறேன். அந்த டைம்ல நீங்க வந்து எப்படியாச்சும் தப்பிக்க பாருங்க. ஈவன் நான் அது கூட சண்டை போடும் போது என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல. சரி, நான் வந்து அந்த மாஸ்டரை எதுக்கு போறேன். அங்க விக்னலும் வந்து நிக்கிறான். இந்த மாதிரி நானும் அங்க வரேன். ஆமா, நீ வந்து எதுக்கு வர? நான் இது வரைக்கும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணனா அது உன்னதான். அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு பர்சன் கிடைச்சான், அவனை நான் இப்போ ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம வில்ல பத்தி தான் அவன் சொல்றான். சோ அதனால நானும் கூடிய வரேன். ஆனா நீளுங்க, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் போக கூடாது. அதெல்லாம் கேட்காம அப்படியே லியானாவும் போகும்போது சொல்றா, எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே இதுக்கு எங்கான வயசுலயே இறந்து போறாங்கன்னு. நாங்களாம் ஒரு நைட்ஸா இருக்கும் போது நாங்க எங்களோட காம்ரேட்ஸுக்காக எங்களோட உயிரியை விடுவோம். அதே விஷயத்த தான் இப்போ நானும் பண்ண போறேன். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு சைட்ல போறாங்க. விக்னல் அவனோட மேஜிக் வச்சு அங்க மரத்தை உருவாக்கி அப்படியே பிடிக்கிறான். லியானாவும் அங்க பயங்கரமா தாக்கலான்னு வரா. ஆனா அந்த மாஸ்டர் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அந்த சவுண்டுனாலேயே அவ ரொம்ப தூரமா போய் விழுறா. அங்க ஷியானுக்கும் ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்றது, இங்கல இருந்து நான் போகணுமா? இப்போ அவங்களோட டெத்தும் வேஸ்டா போக கூடாது. நாங்க அவங்க 2 பேரை விட்டு ஓடி போயிடலாமா? ஓடி போறது அசிங்கமான விஷயமாச்சு. இல்ல, ஓடி போறதும் அசிங்கமான விஷயம் இல்ல. அங்க பின்னாடியே வில்லும் சொல்றான், ஏய் ஷியான், எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்னோட கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. ஏன்னா என்னோட எல்ஃபி கொடுத்த அந்த காகல்ஸ் அது வந்து உடஞ்சு போயிடுச்சு. இப்போ என்னால அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியல. நான் வந்து ரொம்ப பயப்படுறேன். என்னோட காலு கை எல்லாமே நடுங்குது. ஏய், எல்லாமே உன்னாலதான். நீ வந்து எதுக்கு இங்க வந்த? இந்த மாதிரி நீ எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை தந்த. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளானை போட்டு தோக்கடிக்கலான்னு. ஆனா இப்போ வந்து ஒரு கோலை மாதிரி சொல்றேன், இந்த மாதிரி கை நடுங்குது, பயமா இருக்குன்னு. மூஞ்சிலையும் அங்க பயங்கரமா குத்த ஆரம்பிக்கிறான். ஏய், நீ வந்து நிறுத்தணும், அப்படி பண்ணக்கூடாது. ஆனா வில் வந்து இப்பதான் நிறுத்துறான். ஏய் ஷியான், ரொம்ப நன்றி, இப்பதான் எனக்கு பயமா இல்ல. இவனுக்கு என்னதான் ஆச்சு? இந்த மாதிரி இவன் பயப்படவே இல்லையா? அப்போ ஏய் கோலட், நீ வந்து என்னோட கீக்கிய பத்திரமா பாத்துக்கோ. இதுக்கப்புறம் அங்க சண்டை போட போயிடறான். இப்பதான் கோலட் எங்க சொல்ல ஆரம்பிக்கிறான், உனக்கு வந்து தெரியுமா, அதாவது நம்ம வில்ல பத்தி நீ வந்து யோசிக்கலாம், அவன் ஏன் பயப்படாம இருக்கான்னு. ஆனா அவன் சண்டை போற ஒவ்வொரு நொடியும் ஒரு மாதிரி பயத்துல தான் இருப்பான். ஏன்னா நீ யோசிச்சு பாத்திருக்கியா, நீ என்னைக்காச்சும் ஸ்வாட பிடிச்சு சண்டை போட்டிருக்கியா? உனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. ஏன்னா நீங்க சண்டை போறது வாண்ட வச்சு நம்ம சண்டை போடும் போது நம்ம தூரத்துல இருந்து சண்டை போடுவோம். அந்த டைம்ல எவ்வளவு பெரிய எனிமியா இருந்தாலும் நம்ம தூரத்துல இருந்து தான் தாக்குவோம். நான் ஸ்வாட போச்சுன்னா அவன் சண்டை போடுறது ரொம்ப கிட்டல இருந்து. எனிமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஏன் வீக்கா இருந்தாலும் அவன் கிட்ட போய் தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா? என்னதான் அவன் பயந்தாலும், ஏன் ஒரு கோழையா இருந்தாலும் அவன் வந்து ஓடி போறத பத்தி யோசிச்சு கூட பார்க்க மாட்டான். அவனுக்குள்ள அவ்வளவு தைரியம் இருக்கு. அதே மாதிரி நானும் ஓடி போக மாட்டேன். இந்த மாதிரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். அங்க ஷியானுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவ்வளவு பெரிய மாஸ்டர், அதோட விங்ஸ் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்க தாக்குற தாக்குதல் அது மேல அவளைக்கும் படமாது. நம்ம டைம்ல எப்படி எங்களால தோக்கடிக்க முடியும்? அங்க வில்லுக்கும் புரியுது, அவ்வளவுதான், இந்த மாதிரி விக்னலாலையும் லியானாவாலையும் அவளைக்கும் இதுக்கு மேல சண்டை போட முடியாது. இப்போ நான் தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இப்போ என் கூட கீக்கியும் இல்ல. இப்ப எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு. என்னோட காகல்ஸும் என் கூட இல்ல. இருந்தாலும் எனக்கு எதுக்கு தெரியுமா ரொம்ப பயமா இருக்கு? வந்து யாரையுமே இழக்க விரும்பல. அதை நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு. அங்க கோலட்டுக்கிட்டையும் அவன் வந்து ஒரு விஷயத்த சொல்றான். அங்க கோலட்டும் அதை பண்றதுக்கு தயாரா இருக்கா. அங்க அந்த மாஸ்டரும் அட்டாக் பண்றதுக்கு தயாராகுது. வில்லுக்கும் புரியுது, நான் வந்து கொஞ்சம் பாத்துருக்கணும். ஒரு அட்டாக் என் மேல பட்டாலும் அவ்வளவுதான், நான் இங்கேயே செத்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாஸ்டரோட அட்டாக் எல்லாத்தையுமே அவன் பிளாக் பண்றான். அந்த புகலாம் போனக்கு அப்புறம் அவங்க யாருமே இல்ல. வில்லும் மேல இருந்து பாந்து வரான். கரெக்டான வாய்ப்பா பார்த்து கோலட்டும் மேஜிக் யூஸ் பண்றான். அந்த மேஜிக்கால உருவான அந்த ஸ்வாட் அதை வச்சு அவன் பயங்கரமா தாக்குறான். இருந்தாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அது கண்ணா பின்னு தாக்க ஆரம்பிக்குது. கரெக்டான டைம்ல மேல ஷியானோ வரான். அந்த கார்டியன் ஸ்பிரிட் ஒரு ஷீல்ட யூஸ் பண்ணி கிட்ட நெருங்கி அவனோட ஃபிளேமையும் யூஸ் பண்றான். நீ இங்க தனியா போராடும் போது நான் வந்து பண்ண முடியாத இத. அங்க ஷியானோட ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். இதனால அந்த மாஸ்டர் அப்படி எரியுது. இந்த
இருந்தாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அங்க எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. இந்த மாஸ்டர் வந்து என்ன மாஸ்டர் இது, ஒரு வாண்டாலையும் இதை தோக்கடிக்க முடியல, அவ்வளவு பெரிய ஸ்பெல்லு, அதை வச்சும் தோக்கடிக்க முடியல. அங்க வில்லும் யோசிக்கிறான், ஸ்வாடாலையும் அதை தோக்கடிக்க முடியல. திடீர்னு அவன் கையில ஒரு ஐஸ் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் வந்து விழுது. போஸ்டியும் மேல இருந்து சொல்றான், யோசிவில் ஒரு ஸ்வாட் அண்ட் வாண்ட். இப்ப அப்படியே சீன் பாஸ்டுக்கு போது 2 பேர் இருக்காங்க. ஒரு குழந்தைகிட்டயும் அவங்க சொல்றாங்க, இப்போ இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணனா ஸ்வாட் அண்ட் வாண்ட் இது ரெண்டுமே ஒன்னாகணும். இந்த விஷயம் சடனா நம்ம வில்லுக்கும் தோந்து அங்க டக்குன்னு அவன் ஷியான் கிட்டயும் சொல்றான், உன்னோட ஸ்பெல்ல இது மேல யூஸ் பண்ணு. அங்க ஷியானும் அவன் சொன்ன மாதிரியே பண்றான். அந்த ஸ்வாடு முழுக்க அந்த ஃபிளேம்ஸ் அப்படி பத்திக்கின்னு எரியுது. யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்ன இது, அந்த ஸ்வாடு முழுக்க அப்படி எரியுது, அதுவும் அணையாம. இது என்ன என்சான்மெண்டா, இல்ல இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அங்க வில்லும் தாக்கும் போதே சொல்றான், எனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி வந்து இதை தூண்டி விட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த ஸ்பெல் இது வந்து என்கிட்ட அப்படி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. அப்படியே வில்லும் சம வேகமா வந்து அந்த மாஸ்டர் அழிக்கிறான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. அவ்வளவுதான், அந்த மாஸ்டரும் எந்த போயிருக்கும். அதே மாதிரி இந்த எபிசோட முடியுது. சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.